வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் லவர்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு டிஃப்ரெண்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியை ஈவினிங் ஸ்நாக்ஸாக மட்டும் இல்லை, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட செஞ்சு சாப்பிட்லாம். வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்கள் இருந்தால் போதும் இதை செய்கிறதுக்கு. இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க இப்போ ப்ரிப்ரேஷனாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துப்போம். இதில் 1/2 கப் அளவு சின்ன சின்னதாக கட் பண்ண தேங்காயை சேர்த்துப்போம். கூடவே 2 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து இதை தண்ணி எதுவும் சேர்க்காம அரைச்சி எடுத்துக்குவோம். எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்குவோம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ இதில் அரைச்சி வச்ச தேங்காய் மிக்ஸை சேர்த்துக்குவோம். தேங்காய் மிக்ஸை சேர்த்து எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுடுவோம். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன். அந்த சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இப்படி ஒரு ஸ்பூனால் கலந்து விட்டுடுவோம். தண்ணி அதிகமாகிராம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வரவும் கையால் நல்லா பிசைஞ்சு சாஃப்டான மாவாக இந்த மாதிரி பிசைஞ்சுக்குவோம். மாவு பிசைஞ்சு ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததை நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடுவோம். ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பேனை அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்குவோம். ஆயில் நல்லா சூடாகவும் கொஞ்சமாக கடுகு உளுந்து சேர்த்து பொரிய விட்டுடுவோம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்து வதக்கிக்குவோம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்து வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வதக்கிக்குவோம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம். சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்குவோம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் மசாலாக்களை ஆட் பண்ணிக்குவோம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுவோம். நல்லா வதங்குவோம். 2 சின்ன சைஸ் கேரட்டை துருவி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கூடவே 2 உருளைக்கிழங்கையும் வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மசாலா வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்குவோம். அடிப்பிடிச்சாமல் இருக்கிற கண்டி தான் நம்ம தண்ணி சேர்க்குறோம். ஸோ கம்மியாக சேர்த்திங்கனாலே போதும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஃபுல்லாக வற்றி ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடுவோம். பாருங்க, நல்லா ட்ரை ஆகி வற்றி வந்துருச்சு. இப்போ இதை இறக்கி ஆற வச்சுக்குவோம். கையில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்ச மாவை இப்படி கொஞ்சமாக கையில் எடுத்து இப்படி ஃப்ளாட்டாக தட்டிக்குவோம். சென்டரில் நல்லா தின்னாக இருக்கிற மாதிரி இப்படி தட்டிக்குவோம். இதோட நடுவில் நம்ம ரெடி பண்ணி வச்ச ஸ்டஃபிங்கை உள்ளே இப்படி கொஞ்சமாக வச்சுட்டு சுற்றி இருக்கிற மாவை இப்படி மடித்து விட்டுடுவோம். மடித்து விட்டுட்டு எல்லாத்தையும் இப்படி ஒன்றா ப்ரெஸ் பண்ணி விட்டுடுவோம். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ இதை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சதுரமாவோ இல்லை வட்டமாவோ தட்டி ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ஸ்கொயர் ஷேப்பில் தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி. இன்னொன்று செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இப்படி கொஞ்சமாக மாவு எடுத்து இப்படி தட்டிக்குவோம்.
நடுவில் கொஞ்சமாக ஸ்டஃபிங்கை வச்சு இந்த மாதிரி ஓரத்தில் மடித்து விட்டுடுவோம். சப்போஸ் நடுவில் இந்த மாதிரி உங்களுக்கு கேப் இருந்துச்சுன்னா இப்படி கொஞ்சமாக மாவு எடுத்து இதை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரெடி பண்ணியாச்சு. இந்த ஸ்கொயர் ஷேப்பில் தட்டி ரெடி பண்ணிக்குவோம். இதை இன்னும் கொஞ்சம் அழகாக்க இந்த மாதிரி டூத் பிக்கில் வச்சு ஏதாச்சும் ஒரு டிசைன் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்குவோம். இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சு தண்ணி சேர்த்து சூடு பண்ணிக்குவோம். தண்ணி சூடாகவும் இட்லி தட்டை வச்சு அது லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிடுவோம். ஆயில் தடவியாச்சு. இப்போ இதில் ரெடி பண்ணி வச்சதை ஒவ்வொன்றா உள்ளே வச்சு மூடியால் மூடி ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம். இப்போ 15 நிமிஷம் ஆச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். பாருங்கள், சூப்பராக வெந்து ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே நம்ம எடுத்து சாப்பிட்லாம். குழந்தைகளுக்கு தரதாக இருந்தால் நீங்கள் இதை அப்படியே கொடுங்க. இதுக்கு நம்ம சட்னி எதுவுமே செய்ய போகிறதில்ல. ஸோ இதை இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக்க இதை லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோம். அதுக்கு ஒரு தவாவில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து சூடு பண்ணிக்குவோம். ஆயில் சூடாகவும் அதில் 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்து வதக்கிக்குவோம். கூடவே இதில் கொஞ்சமாக கட் பண்ண கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். இப்போ இதில் ரெடி பண்ணி வச்ச ஸ்நாக்கை ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்துக்குவோம். சேர்த்து ஒரு பக்கம் லைட்டாக டோஸ்ட் ஆகவும் திருப்பி விட்டு இன்னொரு பக்கமும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோம். அவ்வளோதாங்க, டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட செஞ்சு சாப்பிட்லாம். வழக்கமாக செய்கிற ரெசிபி மாதிரி இல்லாமல் இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம கிச்சன் லவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானே ஆளில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.